சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்லை, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அன்பில் மகேஷ் அவர்களையும் வந்து ஒருமையில பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நீ வந்து மோடி இல்லாதப்போ வந்து கெட் அவுட் மோடி கோ பேக் மோடின்னு சொல்ற, நீ ஆண்மகனா இருந்தா கெட் அவுட் மோடி கோ பேக் மோடின்னு சொல்றா பார்ப்போம் அப்படின்னு வந்து வாயால சொல்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசியிருக்காரு. இப்படிலாம் பேசணும்னா நீ பெரிய புலியெல்லாம் கிடையாது, நீ வந்து எலிதான். நாங்க பாதையே கேட்கிறோம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரி பணத்தை உண்மையான ஆண்மகனா இருந்தா மோடியா இருந்தாலும் சரி இல்ல நீயா இருந்தாலும் சரி அதை வாங்கி கொடுத்துட்டு நீ முதல்ல பேசுறா. தமிழ்நாட்டுக்குள்ளே வராது வரைக்கும் செப்பல் போட மாட்டேன்ன, நீ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வராத, நீங்க தேவையே கிடையாது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபிக்கும் முதல்ல என்ன சம்பந்தம், இதை முதல்ல விளக்க உரை சொல்லுங்க பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்தாங்கிறாரு, அதுக்குள்ள உள்ள கொஞ்சம் மூளை கூட இவர்கிட்ட கிடையாது. அதனால அதுவே ஒரு சந்தேகத்துக்குரியது தான். சரி, அப்படியே ஐபிஎஸ்ஸாவே இருந்துட்டு போட்டோம். கர்நாடகால இருந்தவர் எப்படி அரசியலுக்குள்ள வந்தாரு, அதுவும் பிஜேபியோட மாநில தலைவரா வந்திருக்காரு. இதுக்கு காரணம் எப்படி, இதை மட்டும் விளக்க உரை சொல்லுங்க பார்ப்போம். இவர் உண்மையிலுமே ஆண்மகனா இருந்தா ஒரு மேடை போட்டு நான் வந்து இந்த கட்சிக்குள்ள இப்படிதான் வந்தேன் அப்படின்னு எங்கேயாவது பதிவிட்டு இருக்காரா, அதை சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் இத்தனை பேரு சீனியாரிட்டியில இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் முக்கியமா அந்த பதவிக்கு வரக்கூடிய காரணம் என்ன, அவருக்கு எப்படி அதை கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் தெளிவா ஒரு விளக்க உரை சொல்லட்டும். அதுக்கப்புறமேல அண்ணாமலை வந்து அரசியலை பத்தி பேசட்டும். பிஜேபியோட கொள்கை வந்து என்னன்னா, ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும். அதாவது மற்ற ஸ்டேட்ல எல்லாம் ஃபுல்லா பரவிடுச்சு, எத்தனையோ மாநிலத்துல வேற மொழியெல்லாம் இருந்துச்சு தாய்மொழியா, ஆனா இப்ப அதெல்லாம் மறைஞ்சே போச்சு. இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹிந்தினாலே அதர் ஸ்டேட் அத்தனையுமே ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம். கேரளாவை வந்து அது போலதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மொழியை வந்து கத்துக்கிறது பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு தேவைன்னா நாங்களே கத்துவோம். அதே ஒரு மொழி வந்து எங்களை ஆளுமை பண்ணும், அதாவது எங்களோட தாய்மொழியை அழிக்கும் அப்படின்னா அப்பேற்பட்ட எங்களுக்கு மொழியும் தேவையில்ல, அதனால வரக்கூடிய வருமானமும் தேவை கிடையாதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். நாங்க ஒன்றும் ஹிந்திக்காரன் இப்ப மற்ற ஸ்டேட்ல போய் நாங்க ஒன்றும் கல்லு உடைக்க போறது கிடையாது. அப்படி பார்த்தா மற்ற ஸ்டேட்டோட அதிகமா வளரக்கூடிய தமிழ்நாடு தான் வளர்ந்துட்டு வருது. எங்களுக்கு ஹிந்தி அவசியம் கிடையாது. சப்போஸ் அவசியம் ஏற்பட்டால் நாங்க வந்து கண்டிப்பா போய் நாங்களே கத்துக்குவோம். அதை வந்து நீங்க எங்க மண்டையில வச்சு ஏத்தி மூட்டை கட்டணும்னு அவசியம் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு, நாங்க எங்க இந்திய திணிக்கிறோம், கத்துக்குங்கன்னு தான் சொல்றோம். எங்களுக்கு தேவையில்லாத நாங்க ஏன் கத்துக்கணும், எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க சொல்லக்கூடியது நீங்க கத்துக்குங்கன்னு சொல்றதே திணிக்கிறது போலதான். தமிழ்நாட்டுல உள்ளவங்க ஹிந்தி கத்துக்கிறதுல எங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நாங்க கேட்கிறோம். அதை விளக்க முடியுமா அதனால உங்களால? எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்களோட வாழ்வாதாரம் கரெக்டா உயர்ந்துட்டு இருக்கு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மோடி பேசுறது கேட்கணுங்கிறதுக்காக நாங்க ஹிந்தி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஹிந்தி கத்துக்கணும்னு. ஹிந்திக்கும் தமிழுக்கும் எப்பேற்பட்ட உறவுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா இந்திய கத்துக்கணும்னு கிடையாது, ஹிந்திக்காரனோட கூட்டணி வச்சாலே என்ன நிலைமைன்னா அதிமுகவை பார்த்தா அத்தனை கட்சியும் தெரிஞ்சுக்கிட்டு அதே போல இப்ப தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்தியா பார்த்தாலே ஒரு வெறுப்பு ஏற்படுது. நீங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்தா கூட ஹிந்தி அவன் கத்துட்டு போயிட்டு இருப்பான். நீங்க இது மாதிரிலாம் திணிக்கும் போதுதான் ஹிந்தி மேல ஒரு தீராத வெறுப்பு ஏற்பட்டு இருக்கு. நாங்க ஹிந்திக்கு எதிரி கிடையாது, ஆனா தமிழுக்கு காதலன். அண்ணாமலை வந்து பிஜேபியோட மாநில தலைவரை வந்துட்டு பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்தியில் ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசு, பிஜேபி அவங்க நினைச்சா இப்ப ஈடிய கையில வச்சிருக்காங்க. மோடி வந்து எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு தனக்கு அடிபணியாதவங்கள இது மாதிரி அடக்குமுறை பொய் வழக்கு போட்டோம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவங்க மேல இப்ப பொய் வழக்கு போட்டது போல ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் மிரட்டல் விடுறது. இந்த மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுறவங்க கிடையாதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு மிரட்டலை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறவங்க தான் இங்க ஆட்சியில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த காலத்துலயும் தமிழ்நாட்டுல நடக்காது, ஒருபோதும் நடக்காது. அதிமுகவோட வெக்கங்கட்ட வந்த அண்ணாமலை அவர்கள் இப்ப பேசுறாரு, அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தாரு. அதிமுகவோட கூட்டணி வச்சிருவே எடப்பாடி அண்ணன் போல உண்டா, நானும் ஒரே வயிற்றுக்குள்ள பிறந்தோம்லாம் சொன்னாரு. இப்ப என்னன்னா இவருக்கும் அவருக்கும் வெட்டுக்குத்து மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இவர் அவரை பேசுறதும் இவரை பேசுறதும். ஆனா மோடிக்கும் அவருக்கும் வந்து நல்ல உறவுமுறை தான். பட் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் பிரச்சனை. அண்ணாமலை வந்து தன்னோட கட்சிக்காரவங்களை பத்தி பேசுறதுக்கு யோக்கியதா இருக்கா? நீ ஒரு ஆண்மகனா இருந்தா உன் கட்சியில எத்தனையோ பேர் பாலியல் வழக்குல மாட்டுறான், உன் அமைச்சர்களே எத்தனையோ பேர், மத்திய அமைச்சர் எத்தனையோ பேர் பாலியல் வழக்குல மாட்டுறான். அவனை பத்தி கேட்க வேண்டியதானே, இல்ல அவனுக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே? கிடையாது. சரி, ஓகே, மணிப்பூர் பற்றி இருந்துச்சு, அதை பத்தி என்ன பேசுன? எதுவுமே பேச கிடையாது. நீ ஒரு ஆண்மகனா இருந்தா முதல்ல உன் கட்சியில் நடக்கிற தப்ப சுட்டி காட்டு பேசணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்சிக்கு வந்து இந்த கழுவுற வேலை இந்த வேலை எல்லாம் பார்க்கணும். அண்ணாமலை முதல்ல ஆண்மகனான்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நிரூபிக்கட்டும். எப்படி நிரூபிக்கணும்னா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு கவுன்சிலர், இல்ல ஒரு எம்எல்ஏ, இல்ல ஒரு எம்பி, இது முதல்ல ஜெயிச்சு வந்துட்டு நான் ஒரு ஆண்மகன், நான் வந்து இத்தனை பேர் ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நிரூபிக்கட்டும். அதுக்கப்புறம் திமுக கார ஆண்மகனா இல்ல உதயநிதி ஸ்டாலினா இல்ல அன்பில் மகேஷானா அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து ஆண்மகனான்னு செக் பண்ற வேலையெல்லாம் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நீங்க நிரூபிக்கணும். அண்ணாமலை வந்து ஆண்மகனா,
அண்ணாமலை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுறதுக்குலாம் எந்த தகுதியுமே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின்ல திமுக தொண்டை நாங்க சொல்றோம், கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி, ஹிந்தி தெரியாது போடா, உன்னால முடிஞ்சா என்ன பண்ணிக்கோ பண்ணிக்கடா.